உங்களுடைய ப்ராடக்ட் இல்லைன்னா சர்வீஸை வந்து சேல்ஸ் பண்ணணும், அதுல இருந்து நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து கண்டென்ட் கிரியேஷன் மூலியமா அது உங்களால சாத்தியம் பண்ணி காமிக்க முடியும். இந்த கண்டென்ட் கிரியேஷனை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கரெக்டா ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட சேல்ஸை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து கண்டென்ட் கிரியேஷன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா அவங்களுடைய ஓன் ப்ராடக்டை எடுத்து மக்கள் முன்னாடி வந்து வீடியோவா ஷூட் பண்ணி ஒரு போஸ்ட், ஸ்டோரிஸ், ரீல்ஸா கிரியேட் பண்ணி அதை அவங்களுடைய ஆடியன்ஸ்க்கு என்கேஜ்மெண்ட் ஆக்கி அதை அவங்கள வியூஸா பார்க்க வைக்கிறாங்க. இந்த மெத்தட் மூலியமா எல்லாரையும் கேட்சப் பண்ணி அதுல இருந்து ஒரு சேல்ஸ் எடுக்கிறாங்க. அதுல இருந்து நல்ல ரெவன்யூவும் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும், என்னோட ப்ராடக்டை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும், சேல்ஸ் ஆக்கணும், நல்ல பிராண்டிங்கா ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இப்போ வந்து கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்டிங் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா இப்போ கவலைப்படாதீங்க. நீங்க இப்போ வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு 10 பேர் இருக்கதான் செய்யறாங்க. அவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா நீ அங்க வேலை செய்யாம இருப்பீங்களா? இல்ல உங்களுக்கு சம்பளம் தான் வந்து நீ வர ஆனா வேலை செய்யல அதனால சம்பளம் கிடையாது அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? முடியாது தானே. நீங்க யாருக்கோ ஒரு ஆளுக்கு வேலை செய்யறீங்க, 10 பேர் இருக்காங்க தான், நீங்க செய்யற வேலையை பாக்குறாங்க தான், ஆனாலும் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்க செய்யற வேலைக்கு அவங்க முதலாளி வந்து காசு தராங்க. அதேதான் இங்கேயும். நீங்க இங்க வந்து நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்க உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ மற்றவங்களை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா அவங்க யாருமே நமக்கு காசு தர போறது இல்லை, அவங்க யாருமே நம்ம கூடயே வர போறது இல்லை. ஒரு கட்டத்துக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. ஸோ அதை பத்திலாம் நீங்க ஃபீல் பண்ணாம உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பத்தி கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருங்க. இந்த கண்டென்ட் கிரியேஷன் வந்து ரொம்பவே இப்போ வந்து ரொம்பவே பூமிங் ஆயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா ப்ரெசன்டேஷன்ன்றது எல்லாருக்கிட்டையுமே வந்துருச்சு. ஸோ எல்லாருமே சோசியல் மீடியாவை நோக்கி வந்துட்டாங்க. ஸோ நீ இந்த மாதிரி சமயத்துல வந்து உங்களோட பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க மற்றவங்க நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அதை ரெகுலரா போஸ்ட் போட்டே இருங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களோட போஸ்ட், உங்களோட வீடியோஸ் எல்லாமே வைரல் ஆகும். ஸோ அன்னைக்கு உங்களுடைய பிராண்டா இருந்தாலும் உங்களோட ப்ராடக்டா இருந்தாலும் நல்ல ஒரு ரீச்ல இருக்கும். ஸோ மற்றவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. இந்த கில்ட்டி மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஸோ உங்களுக்காக ஒர்க் பண்ணுங்க. இங்கேயும் வந்து யாரும் வந்து உங்களுக்கு வந்து பணம் தர போறது இல்லை. நீங்க என்ன ஒர்க்கு ஆன்லைன்ல ப்ரெசென்ட் பண்றீங்களோ அதுதான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு மணியா வந்து தரும். ஸோ இந்த மெத்தடு வந்து 5 வருஷம் வளர்க்குற தென்னை மரம் மாதிரி நீங்க தண்ணி ஊத்திக்கிட்டு டெய்லி அதை பார்த்துக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் 5 வருஷம் கழிச்சு அது நல்ல ஒரு இளநியாவோ தேங்காவோ நல்ல ஒரு இன்கம் தர சோர்ஸா மாறும். ஸோ அதே மெத்தட் தான் இது. எப்பவுமே வந்து விட்டுறாதீங்க. இருக்கிறத வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ, எப்படி ஆரம்பிச்சு எப்படி மேலே கொண்டு வரமோ அதை மட்டும் யோசிங்க, மற்றவங்கள பத்தி யோசிக்காதீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க உங்க கண்டென்ட்டை டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்ல ரீச் கிடைக்கும். ஸோ மற்றவங்களுக்காக நீங்க வந்து பார்க்காதீங்க. இப்போ இதுதான் நான் சொல்றது. நானும் ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்தேன். என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்களோ, வீட்டுல என்ன சொல்லுவாங்க, மத்தவங்க வந்து என்ன கிரிஞ்சி மாதிரி பண்ற, பூமர் மாதிரி இருக்கு, இதெல்லாம் நல்லாவா இருக்கு, கண்டென்ட் என்ன கண்டென்ட் சொல்றேன்னே புரியல. புரியாதவங்களுக்கு புரியாது, புரியுறவங்களுக்கு புரியும். அதனால நீங்க வந்து நீ என்ன பண்றீங்களோ அதை போஸ்ட் போட்டே இருங்க, ரீல்ஸ் வீடியோ எடுத்துட்டே இருங்க, எடிட் பண்ணி போடுங்க. ஸோ இதை ப்ராப்பரா பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களுக்குன்னு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கண்டிப்பா வரும். நீ எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியா வர்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ மறக்காம இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனல்ல இது மாதிரி நிறைய விஷயம் வரும். ஸோ மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு என்ன எனக்கு நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. எப்பவுமே உங்களுக்காக ஒர்க் பண்ணுங்க, அதுதான் வந்து நல்ல இன்கம் தரும். ஸோ மற்றவங்களை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். நானும் வந்து உங்களை மாதிரி கில்ட்டியா இருந்தவன் தான். ஸோ ஆனா இப்போ வந்து சோசியல் மீடியாவோட ப்ரெசன்டேஷன் எவ்வளோ மோஸ்ட் இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனாலதான் நான் இந்த வீடியோ கண்டென்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு நேரம் இதுக்கு ரெவன்யூவா ஜென்ரேட் ஆகும் நம்புறேன். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு. ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.